இளவரசி, உங்களிடம் ஒன்று கூற வேண்டும். என்ன பார்த்திபா, என்ன கூறப் போகிறாய்? அன்று இரவு நாம் தனிமையில் பேசிக் கொண்டிருந்தோமே, அதை பற்றியா? இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை இளவரசி. நான் என்ன கூற வந்தேன் என்றால், நாம் இருவரும் ஒன்று சேர முடியாது. பார்த்திபா, மன்னித்து விடுங்கள் இளவரசி. நான் ஒரு காவல்காரன். காவல்காரன் காவல் காக்க வேண்டுமே தவிர தங்களுக்கு கணவனாக இயலாது. என்ன கணவனாக இயலாதா? அப்புறம் என்ன கோடிட்ட இடத்திற்காக என்னோட அத்தனை லொகேஷனிலும் டூயட் ஆடினாய்? சொல் பார்த்திபா, சொல். அது 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 வந்து இளவரசி, நீங்களோ ராஜாவின் மகள், நானோ ஒரு சிப்பாய். நமக்குள் எப்படி? அது இப்போதுதான் உன் மண்டையில் உரைக்கிறதா? என்னிடம் பழகிவிட்டு என்னை இப்படி ஏமாற்றுவீர்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. மன்னித்து விடுங்கள் இளவரசி. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் போதும். என்னை ஏமாத்திட்டல, இரு, நான் இப்பவே போய் செத்துடுறேன். ஐயோ, இது என்ன வம்பா போச்சு? வேண்டாம் இளவரசி, வேண்டாம். முடியாது, நான் சாகத்தான் போகிறேன். என்னை பின்தொடர வேண்டாம். இளவரசி, வேண்டாம் இளவரசி. அங்கே பள்ளம் இருக்கிறது. கால் இடறி விழுந்துவிட போகிறீர்கள். ஐயோ அம்மா! என் காதல் வெறும் கனவா பார்த்திபா? நீங்கள் என்னை காதலிக்கவே இல்லையா பார்த்திபா? சொல்லுங்கள், இப்போவாது உண்மையை சொல்லுங்கள். காதலித்தேன், உண்மையாக காதலித்தேன். உயிருக்கு உயிராக காதலித்தேன். மகாராஜா மட்டும் சம்மதித்திருந்தால். நொட்டி இருப்ப, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. முட்டைக்கண்ணை போட்டு மறைச்சு மறைச்சு பார்த்து என்னை ஏமாத்திட்டல. உன் காதல் உண்மைனா இப்பவே நீ என் கூட செத்துடு. அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னை ஏமாத்தாத. அடி பாவி இளவரசி, சொல்றத புரிஞ்சுக்காம இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்துறிய. இப்ப எப்படியும் உங்க அப்பா என்ன சும்மா விட மாட்டான். அதுக்கு நானும் உன் கூடயே வந்து செத்துடுறேன். இல்ல 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 பார்த்திபா. அம்மா! ஐசு ஐசு, இல்ல என்ன சொல்லுங்க? நீ அப்படி பண்ற? எதே பார்த்து பயந்துட்டியா? என்னாச்சுடி? மலையில இருந்து விழுந்துட்டேன்டி. மலையில இருந்து விழுந்துட்ட, பயமா இருக்கு. பார்த்திபனும் விழுந்துட்டான். என்னது, மலையில இருந்து விழுந்துட்டியா? ஐயோ ஊர்மி, இவளுக்கு ஏதோ பேய் தான் பிடிச்சிருக்கு. பார்த்திபா பார்த்திபா. பார்த்திபனா? யாரடி அது? ஊர்மி, அது அந்த பேயோட லவரா இருக்கும். பாவம், ஆசை நிறைவேறாமலே செத்துட்டா போல. அதான் நம்ம ஐசு மேல வந்து பிடிச்சிட்டா. எனக்கு இப்பதான் புரியுது இவ ஏன் அப்படி பேய் இறங்க மாதிரி இருந்தான்னு. பொடி லூசு, கொஞ்சம் வாயை மூடு. உன் பல்ல பார்த்தாலே பயமா இருக்கு. அவள பயமாவா இருக்கு? சரி, வாயை மூடிக்குவோம். ஐசு, என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பண்ற? ஐயோ, உன்னை ஏன் தான் கேம்ப் கூட்டு வந்தனே தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, என்னாலதான் எல்லா பிரச்சனையும். நான் அவ கையில கீரை போய் தானே நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க போனதுனாலதான் ஏதோ ஒரு பேய் இவளை பிடிச்சிக்கிச்சு. எல்லாமே என்னாலதான். ஐயோ, நீ வேற ஏண்டி இல்லாத போலதெல்லாம் கதை கட்டுற? ஐயோ, மேம் வந்துட்டாங்கடி. ஆமா, இவ கத்தன கத்துக்கு வராம என்ன செய்வாங்க? ஐயோ, என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே. ஐஸ்வர்யா, ஊர்மிளா, இந்து, யாராவது இருக்கீங்களா? என்ன சத்தம்? இந்து, நீ போய் மேம் கிட்ட எதையாவது சொல்லி அவங்கள அப்படியே அனுப்பிடு. அவங்க மட்டும் உள்ள வந்தாங்க, கண்டிப்பா ஐசா வீட்டுக்கு பேக் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட நான் தாண்டி திட்டு வாங்கணும். நானா? நான் எப்படி? நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு பயமா இருக்கு. அப்ப நீ ஐஸ் கூட இரு, நான் போய் மேம் கிட்ட பேசி சமாளிக்கிறேன். என்னது, இவ கூடயா? அதுக்கு நான் மேமியா போய் பேசி சமாளிக்கிறேன். என்னால இவ கூட இருக்க முடியாதுப்பா. ஹாஸ்பிட்டல்ல எந்த பேயும் மேலே ஏறிச்சோ தெரியல. ஐயோ, நைட்டு பூரா இவ கூட எப்படி தங்குறது? நீ எப்படி அந்த போன் எடுத்து ஒளிச்சு வை. பார்த்திபா, இருடி, ஏண்டி நீ வேற? கொஞ்சம் அமைதியா இருடி. இந்து, என்னாச்சு? உள்ள ஒரே சத்தமா இருந்தது. அது அது வந்து மேம், ஊர்மி கொஞ்சம் கொரட்டை. இல்ல ஐஸ்வர்யா வந்து பார்த்திபன் இல்ல ஏதோ பேய். தள்ளு, நானே போய் பாத்துக்கிறேன். நீ சொல்றதுக்குள்ள பொழுது வெடிஞ்சிரும் போல. மேம் இல்ல மேம், அது வந்து ஐஸ்வர்யா என்ன சொல்லுங்க? ஐயோ, உள்ள வந்துட்டாங்களா? ஒரு மொன்ன மட்டிக்கும் பிரயோஜனம் இல்ல. என்ன ஐஸ்வர்யாக்கு ஏன் இப்படி வந்திருக்கா? மேம், நாங்க உண்மையை சொல்லிடுறோம். ஐஸ்வர்யாக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு. அதுவும் நிறைவேறாத ஆசையோட செத்துருக்காங்க. என்ன பேயா? ஐயோ, அதெல்லாம் இல்ல மேம். லூசு மோக்கா, எதையாவது வளராத. அது வந்து மேம், ஐஸ்வர்யாக்கு சின்ன வயசுல இருந்து இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நைட்ல இது மாதிரி தான் எப்ப பாத்து கத்திடுவா. அதுக்கு தான் அவங்க அம்மா என் கூட தங்க வச்சுக்க சொன்னாங்க. நான் கூட அதுக்கு தான் மேம் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தங்குறேன்னு சொன்னோம். ஆமா மேம், அது அந்த மாதிரி தான் இப்ப கத்திட்டா. வேற ஒண்ணும் இல்ல மேம். என்னடி ஊர்மி சொல்ற? இப்படி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கவங்க எதுக்காக கேம்ப் வரணும்? நேத்துல இவ சத்தம் போடவே இல்லையே. இன்னைக்கு என்ன புதுசா? இது ஒரு நல்ல கேள்விதான். அதாவது அது வந்து என்னன்னா, நேத்து வந்து கேம்ப் ஃபயர் நடந்ததுல மேம், அதுல டயர்ட் ஆயிட்டு வந்து தூங்கிட்டா. இன்னைக்கு பாருங்க, கையில அடிபட்டுருச்சு. அந்த பயத்துல தான் ஏதோ கத்திட்டா. அதான் மேம். ஏ சட்டி முஞ்சி, நீ எதை சொல்ல? ஆமா மேம், உண்மைதான். அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி, ஆயா, அத்தை, மாமா எல்லாரும் சொல்லி அனுப்பிச்சாங்க. ஊர்மிக்கு எந்த ஆபத்து இல்லாம பாத்துக்க சொல்லி என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க மேம். என்னது, ஊர்மியை பாத்துக்க சொன்னாங்களா? ஏ இந்து, என்ன உளற? இல்ல இல்ல, ஐஸ்வர்யா தான். நடு ராத்திரியில தூக்கத்துல கேட்கறதுனால எனக்கு ஒண்ணுமே புரியல மேம். எனக்கு தூக்கமா வருது. என்னங்கடி இது? இந்த வருஷம் கேம்ப் ஆரம்பிச்ச 2வது நாள் இவ்வளவு பிரச்சனை வருது. சரி, இது நார்மல்ன்றதுனால விடுறேன். இல்லைன்னா வீட்டுக்கு தான் அனுப்பியிருப்பேன். கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதாவது பிரச்சனைனா என்ன கூப்பிடுங்க, சரியா? எஸ் மேம். ஓகே, நான் காலையில வந்து ஐஸ்வர்யாவை பார்க்குறேன். பாய், குட் நைட். இப்போதான் மூச்சே வருது. பார்த்திபா. ஐயோ, இவ வேற என்ன டார்ச்சர் பண்றாடி.
பெயின் இருக்கு மேம், அதனால தான் ஃபீவர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க மேம், நான் பார்த்துக்கிறேன் மேம் அவளை. இதுக்காக தான் அவளை வீட்டுக்கு அனுப்பலன்னு சொன்னேன். எங்கன்னா கேட்டியா? இப்போ பாரு ஃபீவர் பெயின்ன்றா. இப்போ என்ன பண்ணுறது? இந்த செட்டு கேர்ள்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. உங்களை வச்சு எப்படி தான் 15 டேஸ் கேம்ப் முடிக்க போறனோ தெரியல. சரி போ, கூடவே இருந்து அவளை பார்த்துக்கோ. ரூம் விட்டு வெளியே எங்கேயும் வரக்கூடாது. எந்த எமர்ஜென்சியாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணணும். கீழே ஆஃபீஸ் ரூம் இருக்கு, அங்கே வந்து கால் பண்ணு. புரியுதா? எஸ் மேம். அப்புறம் உர்மி, லஞ்சுக்கு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சாந்தி அக்கா கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீ எங்கேயும் வெளியே போயிடாத. இன்னைக்கு 3rd டே ஒர்க்கு, அதனால பெருசாக எதுவும் இருக்காது. சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்கும். சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடுறோம். வந்து பார்க்குறேன். அப்பவும் அவளுக்கு உடம்பு சரியில்லைனா வீட்டுக்கு தான் அனுப்பணும். ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? எஸ் மேம். சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம். நீ உள்ள போய் அவளை பார்த்துக்கோ. எஸ் மேம். அங்கே எங்கடி பார்த்துட்டு இருக்க? அது 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 வந்து உனக்கும் கேம்ப் வர ஆசையா இருக்குன்னு சொன்னேன். அதனால தான் உங்க அம்மா கிட்ட அவ்வளோ தூரம் பேசி உன்னை கேம்ப் கூட்டு வந்தேன். அதுக்காக என்ன எவ்வளோ தூரம் செய்யணுமோ அவ்வளோ செய்யறடி நீ. சாரி உர்மி, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? ஆமா, நீ நைட்டு பண்ணதை தான் கண்ணால பார்த்தனே. இதுக்கப்புறம் நீ எனக்கு வேற விலைக்கு சொல்லணுமா? ஆமா, யார் பார்த்திவன்? சும்மா அவன் பெரிய சொல்லிட்டு இருக்க. அது வந்து அது 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 வெறும் கனவு தாண்டி. என்னது கனவா? உன்னை அப்படியே போட்டனா? என்னமா எதனா 2 பேரும் பயந்தே போயிட்டோம். இந்த இந்து வேற உனக்கு பேய் தான் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டா. அதுக்கப்புறம் உன்னை சமாளிச்சு தூங்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அதனால தான் உனக்கு ஃபீவரும் பெயின் இருக்குன்னு சொல்லி மேம்கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் கேட்டு வந்தேன். ஆனா அவங்க என்னன்னா உன்னை வீட்டுக்கு அனுப்பலாமான்னு யோசிக்கிறாங்க. நைட்டு நடந்ததெல்லாம் பார்த்துருந்தாங்க, கண்டிப்பா உன்னை வீட்டுக்கு பேக் பண்ணியிருப்பாங்க. நீ சும்மா கேம்ப் வேணான்னு போனாலும் பரவாயில்ல, கையில வேற 2 தையலை வாங்கி வச்சிருக்க. இதை பார்த்துட்டு உங்க அம்மா திட்ட, உங்க அம்மா என்ன திட்டத்தை பார்த்து எங்க அம்மா வந்து உங்க அம்மாவை திட்டன்னு தேவையில்லாத வீட்டுக்குள்ள சண்டை வரணுமா உனக்கு? இல்லடி இல்ல, அப்படிலாம் இல்ல. நான் வீட்டுக்குலாம் போக மாட்டேன். நான் 15 டேஸ் கேம்பையும் முடிச்சுட்டு தான் போவேன். நீயே போறேன்னு சொன்னாலும் நான் உன்னை விட மாட்டேன். அங்க பிளேட்ல டிஃபன் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு டேப்லெட்டை போடு. நான் வெங்கட் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இல்லடா, நேத்து வந்தாங்கடா அவங்க. ஓபிடில வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணி அனுப்புறதுக்குள்ள எனக்கு உயிர் போய் உயிர் வந்துருச்சு. லாஸ்ட் டைமே அவங்களுக்கு சுகரை கண்ட்ரோலா வச்சுக்க டயட் சார்ட்ஸ் நிறைய கொடுத்துட்டேன். இருந்தாலும் நெட்ல பார்த்துட்டு வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேள்வி கேட்கறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம எங்க இருந்துடா பதில் சொல்றது? தனியா ஒரு கோர்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னடா பண்றது? இதுக்கெல்லாம் பதில் சொன்னாதான் நம்மள டாக்டர்னே ஒத்துக்குவாங்க. வேற வழி இல்ல, சமாளிச்சு தான் ஆகணும். அது என்னவோ உண்மைதான். ஆமா, நீ அசைன்மெண்ட்லாம் முடிச்சிட்டியா இல்லையா? நான் ஒரு 90% முடிச்சேன், மீதியை ஜானு தான் முடிச்சா. என்னடா சொல்ற? கன்க்ளூஷன் இதெல்லாம் நீ முடிக்கலையா? அப்ப எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவ? காலையில செமினார் இருக்கு. அதை தாண்டா பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் ஐஸ்வர்யா கேஸ் வந்தது. சரி, அதை அட்டன் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் நடந்துதான் உனக்கே தெரியுமே. என்னடாச்சு? போன் எடுத்தாங்களா இல்லையா? எங்க மச்சான், அவ்வளோ கால் பண்றேன், ஒரு கால் கூட அட்டன் பண்ணி பேசல. சரி, நைட் நேரத்துல எங்க பண்றதுன்னு தான் விட்டுட்டேன். காலையில கூட 2 தடவை அடிச்சேன்டா, யாருமே எடுத்து பேசல. ரொம்ப கடுப்பா இருக்கு. நம்பர் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டேன். கடைசியில அதுலயும் ஒரு சிக்கல் வந்துருச்சு. சரி விடுடா, அதான் நம்பர் இருக்குல்ல, அதை வச்சு எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சிடலாம். கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல. உன்னதான் மச்சான் முழுசா நம்பி இருக்கேன். நீ தான் எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல செமினாருக்கு ப்ரிப்பேர் பண்ணு. ஆல்ரெடி ஏபி சாருக்கு உன் மேல காண்டு இருக்கு. நீ ஓட்டில பண்ண மிஸ்டேக் அவர் இன்னும் மறக்கல. ஸோ இந்த செமினாரை நீ கேர்ஃபுல்லா ப்ரெசென்ட் பண்ணு, எந்த மிஸ்டேக்கும் இல்லாம. அதுதான் உன்னோட ஃபியூச்சருக்கு நல்லது. நீ சொல்றது என் மூளைக்கு புரிஞ்சாலும் என் ஹார்ட்டுக்கு புரியலையேடா. கண்ணை மூடுனாலே அந்த ஐஸ்வர்யா தான் வந்து போறா. டேய், என்னடா இப்படிலாம் சொல்ற? இது உன் ஃபியூச்சரு. நீ இப்படிலாம் பேசவே கூடாது. பாரு, நான் சொல்றேன், ஒழுங்கா கேளு. இப்படிதான் இருந்தேன்னு வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டம் மச்சான். முதல்ல நீ ஐஸ்வர்யாவை பார்த்ததே மறந்துடு. அவளை கொஞ்சம் அப்பால தள்ளி வை. உன் ஃபியூச்சரை பாரு. அதுக்கப்புறம் எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் நான் உனக்கு பண்றேன். புரியுதா? ட்ரை பண்றேன்டா. என்னடி சாப்பிட்டியா? டேப்லெட்லாம் போட்டியா? அதெல்லாம் போட்டேன். நீ சாப்பிட்டியா? அதெல்லாம் நானும் இதுவும் அப்பவே சாப்பிட்டோம். சரி, நீ கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்கு. பாரு, ரொம்ப டயர்டா இருக்க. இல்ல எனக்கு தூக்கலாம் வரல, ஒரு மாதிரியா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா சரியா போகும். அம்மா, நீ ஏன் டல்லா இருக்க? என்னாச்சு? வெங்கட்க்கு கால் பண்ணேன், அவர் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதான் ஒரு மாதிரியா இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும், அதுக்கே நீ ஃபீல் பண்ற? அது என்னவோ உண்மைதான். ஒர்க் இருந்தா என்ன கண்டுக்கவே மாட்டாரு. ஆனா பாரு, இன்னைக்கு இவ்வளவு ஃப்ரீ டைம் இருக்கு, பேச முடியலன்னு கொஞ்சம் காண்டாகுது. இது வேற ஒண்ணு, சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே. ஏண்டி, அவங்க தான் கால் பண்றாங்களா, எடுத்து பேச வேண்டியதானே? இது வெங்கட் இல்ல, யாருன்னே தெரியல. நேற்று ஈவினிங்ல இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னடி சொல்ற? யாருன்னே தெரியலையா? ஆமாண்டி, யாருன்னே தெரியல. நான் வெங்கட் கிட்ட கூட கேட்டேன், நீங்க தான் வேற ஏதாவது நம்பர்ல இருந்து பண்ணீங்களான்னு. ஆனா அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த நம்பர் எடுத்து பேச வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏண்டி அப்படி சொன்னாங்க? நீ பேசினா தானே யார் என்னன்னு தெரியும். பேசாமலே எந்த திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு இல்லை ஐசே, இந்த நம்பர் எனக்கும் அவருக்கு மட்டும்தான் சீக்கிரட்டா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேற யாராவது ஃபோன் பண்ணா கொஞ்சம் பயமா இருக்கு. அதுக்கு தான் இந்த நம்பர் அவர் நோட் பண்ணிருக்காரு. அவர் என்னன்னு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு சொல்றேன்னு இருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், எனக்கு கரெக்டாக பதில் சொல்வியா? ஏன் இப்படி கேட்குற? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். நீ தானே ரொம்பவே நல்லா இருந்த நேத்தெல்லாம். ஆமாம், என்னாச்சு உனக்கு? நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? அது 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 வந்து சரி வா, பால்கனியில் போய் காத்தட்டமாக பேசலாம். இங்கே பாரு ஐசு, இங்கே நீ நானும் மட்டும்தான் இருக்கோம். கேட்கறது கொஞ்சம் தெளிவாக பதில் சொல்லு. ஆமாம், நேற்று அந்த டாக்டர் பார்த்தது ஏன் அப்படி நடந்துக்கிட்ட? அவர் யார் என்னன்னு எதாவது தெரியுமா? உங்கள் சொந்தக்காரங்களா, இல்லை அப்பாவுக்கு மாமாவுக்கு தெரிஞ்சவங்களா? யாரடி அவரு? அவரை பற்றி தெரியுமா தெரியாதா? அது 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 வந்து என்ன தெரியுமா? இல்ல, அப்ப யாருன்னு தெரியாதா? தெரியாதுன்னு அப்படி சொல்லிட முடியாது. ஆனா அவரை நேத்து தான் முத தடவையா நேர்ல பார்த்தேன். என்னடி குழப்பற? தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனா நேர்ல இப்பதான் பாக்குற. அப்ப இதுக்கு முன்னாடி எங்க பார்த்த, எப்ப பார்த்த, எப்படி பார்த்த? அது வந்து உரிமை நான் சொல்லுவேன்,
ஆனா நீ என்ன நினைச்சு சிரிக்க கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. அடி பாவி, நான் ஏன்டி உன்னை கிண்டல் பண்ண போறேன்? அவ்வளவுதானே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப். அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். என்னன்னு சீக்கிரம் சொல்லு. தெரிஞ்சுக்காம மண்டையே வெடிக்குது. அது அது என்னன்னா, நம்ம இந்து வீட்டுக்கு குரூப் ஸ்டடிக்கு போனோம், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு. ஆமாமா, நம்ம எல்லா எக்ஸாமுக்கும் அவ வீட்டில் தானே படிச்சோம். அங்கதான் அவரை பாத்தியா? ஐயோ, நான் உன் கூட தானே இருந்தேன், பார்க்கவே இல்லையே. அது இல்லடி, எக்ஸாம் அப்ப இல்ல. நம்ம எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டு கடைசி நாள் அவ வீட்டில் படம் பார்க்கலான்னு சொன்னோம்ல, நீ கூட வரலையா அன்னைக்கு? ஓ, லாஸ்ட் டேவா? அந்த படம் எதை பார்க்க போறேன்னு சொன்னீங்களே, அதுவா? அந்த படம் தான் நான் பார்த்துட்டேனடி. அன்னைக்கு என்னாச்சு? அங்க தாண்டி இது ஆரம்பிச்சது. என்னடி சொல்ற? ஒன்றும் புரியல, புரியுற மாதிரி சொல்லு. அது இல்லை உரிமை, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் சினிமாக்கெலாம் போனதே இல்லை. எங்கள் வீட்லேயும் டிவியில் படம்லாம் பார்க்க மாட்டாங்க. அம்மா தான் எப்பயாவது சீரியல் பார்ப்பாங்க. அப்போ கூட எங்களை பார்க்கக்கூடாதுன்னு அனுப்பிடுவாங்க. நான் படமே பார்த்ததில்ல, தேட்டருக்கும் போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டில் தான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை பார்க்கணும் போலவே இருந்தது. டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த படத்தை முழுசாக பார்த்து முடிச்சுட்டு தான் போனேன். ஆனால் எனக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த படத்தை பற்றின சிந்தனையவே வந்தது. சரி, தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாயிடுன்னு பார்த்தா கனவுலையும் அந்த படம் தான் வந்தது. நம்ம ஃபர்ஸ்ட் செமக்கு ஒரு 1 வீக் லீவ் விட்டுருப்பாங்க இல்லையா? அந்த 1 வீக் ஃபுல்லாகவே இந்த படத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நானும் சரி, படத்தோட தாக்கம் தான் இப்படி நமக்கு இருக்கு, சரியாயிடும் அப்படின்னு நினச்சேன். அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும். என்னடி சொல்ற? யாரை பார்த்த? அந்த படத்தோட ஹீரோவையா? ஹீரோ தான், ஆனால் படத்தோட ஹீரோ இல்லை, என்னோட ஹீரோ. என்னடி சொல்ற? யாரு? இந்த டாக்டரா? ஆமா உரிமை, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இவர் தான். பாண்டி மெரினாக்கு போயிருந்தோம். அமுதாக்காவோட பொண்ணு பர்த்டே நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு தான் போனோம். அப்போ எல்லாரும் அங்கே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆனால் அவங்க கூட விளையாட இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, சும்மா வாக் போலான்னு அந்த பீச் மண்ணில் நடந்துட்டு இருந்தேன். அப்பதாண்டி தூரத்தில் ஒருத்தர் குதிரையில் வந்தாரு. அவர் யார் தெரியுமா? அவர் தாண்டி என் ஹீரோ. அந்த நேரத்தில் அப்படி ஒரு சூழ்நிலையில் அவரை பார்த்ததும் நானே மெய் மறந்து அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். ஏய் 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 ஐஸ்வர்யா, என்னடி என்ன ஏண்டி என்னன்னு கேட்குற? அதுக்கப்புறம் அங்கே என்னாச்சு அதை சொல்லு முதல்ல. அதை ஏண்டி கேட்குற? அவரை பார்த்த சந்தோஷத்தில் நான் பாட்டுன்னு சாங்கு டூயட்டுன்னு கனவு காண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. என்னடி இப்படி ஆயிடுச்சு? அதாண்டி எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அங்கேயே அப்பவே இலவ சொல்லியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நேத்து தாண்டி அவரை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். ஓஹோ, அதனால வந்த ஷாக்கு தானே அது? இப்ப புரியுது. அப்ப மேற்கொண்டு நீ என்ன பண்ணலான்னு இருக்க? வேற என்ன, அவரை போய் திரும்ப பார்த்து இலவ சொல்லணும். அப்படியே உனக்கு போட்டனா? ஏய் ஏடி, பின்னடி சினிமா வர மாதிரி பேசுற? என்னமோ படம் பார்த்தாலாம், அந்த படத்தை பார்த்து இவ ஹீரோயின் நினைச்சாலாம், ஹீரோவை தேடினாலாம், அப்புறம் ஒரு நாள் அவரை பார்த்தாரா, அதுக்கப்புறம் அதோட இப்பதான் பார்க்கறாலாம், போய் லவ் சொல்ல போறலாம். என்னடி நினைச்சிட்டு இருக்க? லவ் உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? அதுக்கெல்லாம் எவ்வளவு மெனக்கடணும்னு உனக்கு தெரியுமா? யார் யாரை எதிர்த்து பேசணும், யாரை விட்டு கொடுக்கணும், ஏதாவது உனக்கு தெரியுமா? கண்டிப்பா சொல்றேன் ஐசு, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, தேவையில்லாத வேலை பார்க்காத, விட்டுடு. என்னடி உரிமை நீயே இப்படி சொல்ற? நீ இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வேற என்ன நினைச்ச? உன்னை கூட்டு போய் அவர் கூட பேச வச்சு உங்க 2 பேரும் சேர்த்து வைப்பேன் நினைச்சியா? லூஸ் மாதிரி பேசாத ஐசு. நீ மட்டும் லவ் பண்ணா போதாது, அவரும் உன்னை லவ் பண்ணணும். அதெல்லாம் அவருக்கும் என் மேல வெறுப்பு இருக்கும். நீ எதை சொல்லி என்ன குழப்பாத. எனக்கு தெரியும் அவருக்கு என்ன பிடிக்கும். நீ நேற்று பார்க்கலையா? நான் அவரை பார்க்கும்போது அவர் என்னை பார்த்து சிரிச்சுட்டு தானே இருந்தாரு. என்னை ஏதோ ஒரு மாதிரி பார்த்தாரு. எனக்கு நல்லா தெரியும். ஒரு தடவை நேரில் பார்த்து பேசினா உனக்கு எல்லாம் தெரிய வரும். அவருக்கு என்ன பிடிக்கும், என் மனசு சொல்லுது, எனக்கு தெரியுது. ப்ளீஸ் உரிமை புரிஞ்சுக்கோ. எனக்காக ஒரு தடவை அவரை மீட் பண்ணி பேசலாம். ஏ ஐசு, நீ என்ன சின்ன குழந்தையா? நீ வளர்ந்த பொண்ணு தானே, இது கூட புரிஞ்சுக்க முடியாது. அவங்க எல்லாம் டாக்டர்ஸ், பேஷண்ட்டை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணுன்றதுக்காக சிரிச்சு பேசுவாங்க. அதுக்காக அவங்க உன் மேலே விருப்பப்படுறாங்கன்னு அர்த்தமா? என்னடி இதெல்லாம்? லூஸ் மாதிரி பேசாத. நான் ஒன்றும் லூஸ் இல்லை. என் மனசு என்ன சொல்லுதோ அதை நான் முழுசா நம்புறேன். எனக்கு தெரியும் அவருக்கும் என்ன பிடிக்கும். சீக்கிரமா அவரை சந்திச்சு பேசி என் மனசுல இருக்கிற ஆசை அவர்கிட்ட சொல்லுவேன். அவருக்கு புரிய வைப்பேன். அவரும் என்னை ஏத்துக்குவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீயும் பார்க்க தான் போறேன். ஐசு நில்லு. ஏய் என்ன கோச்சிட்டியா? ஏய் சாரிடி. என்ன இவ இப்படி பிஹேவ் பண்றா? ரியாலிட்டியே புரிஞ்சுக்க மாட்டாளே. இவங்க அம்மா கிட்ட பேசி இவ்வளவு கேம்ப் கூட்டு வந்தது தப்பா போச்சு. இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாளோ? மச்சான் செம்ம பிரசன்டேஷன்டா. நான் கூட நீ எங்க சொதப்பிடுவான்னு பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல, சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணடா. கண்டென்ட் எல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண. ஸ்லைட்ஸ்க்குள்ள கிளீனா இருந்தது. கொஸ்டின் ஹேண்டில் பண்ண விதம் இருக்கே எப்பா சூப்பர். சாரே இம்ப்ரெஸ் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோயேன். பரவாயில்ல, நீ படிச்சுக்கவ. அந்த பொண்ணை பத்தின நினைப்பு இருந்தாலும் படிப்புல கவனமா இருந்த பத்தியா, அது போதும் எனக்கு. இந்த நம்பிக்கை கொடுத்தா போதுண்டா. உனக்காக என்ன வேணா, என்ன ஹெல்ப் வேணா நான் செய்வேன். தேங்க்ஸ்டா மச்சான். இந்த வார்த்தையை நீ எப்போ சொல்லுவா எதிர்பார்த்தேன். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண. அதுக்குள்ளவா? சரி சொல்லு என்ன. ஏய், என் நம்பர்ல இருந்து கூட்டா தான் எடுக்க மாட்டாங்க. உன் நம்பர்ல இருந்து கால் பண்ணி பாருடா. சே, அவ்வளவுதானா? நான் கூட என்னமோ எதுன்னு பயந்தே போயிட்டேன். இப்போ அதெல்லாம் தேவையில்ல. வா, நேர்ல போய் மீட் பண்ணலாம். என்ன மச்சான் சொல்ற? ஐஸ்வர்யா பார்க்க போறோம். எப்படிடா? எங்க போறோம்? அடி கொஞ்சம் அமைதியா இருடா. அது வந்து நம்ம சிஸ்டர் தான் சொன்னாங்க. அந்த பொண்ணு. ஹே அபி, இங்க தான் இருக்கியா? உன்னை எங்கலாம் தேடுது? ஏய் ஜானு, இங்க என்ன பண்ற? இல்ல சும்மா தான் வினோத் கூட பேசிட்டு இருந்தேன். என்ன சொல்லு. ஏய் பிரசன்டேஷன் சூப்பர். கண்டென்ட் எல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண. ஃப்ளோ பிரேக் ஆகவே இல்ல. டைம்க்குள்ள முடிச்சிட்ட தெரியுமா? பரவாயில்லையே. எண்டெல்லாம் நீ பண்ணவே இல்ல, நான் தான் பண்ணி கொடுத்தேன். அதையும் மேட்ச் பண்ணிட்ட. சூப்பர். தேங்க்ஸ் ஜானு. தேங்க்ஸ் சொல்லி சிம்பிளா முடிக்க பாக்குறியா? இதை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும். என்ன வினோத், ட்ரீட் வச்சே ஆகணுமா இல்லையா?
ஆமாமா வைக்கணும் தான். டேய் நீ வேற ஏன்டா சும்மா இருடா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்னடா சமாளிக்க பாக்குற? ஏபி அப்ரிஷியேட் பண்ணிருக்காரு, கண்டிப்பா ட்ரீட் வச்சே ஆகணும். ஏய் அதெல்லாம் ட்ரீட் வைப்பண்டி. இப்போ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். வேணா நைட்டு டின்னர் போலாமா? நீ என்னடா சொல்ற, உனக்கு டின்னர் ஓகே தானே? டேய் நீ எங்க எத்தனை மணிக்கு கூட்டாலும் நான் வருவேன்டா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப சரி, வினோத்துக்கும் ஓகே, உனக்கு ஓகேவா? உங்க ஹாஸ்டல்ல எதுவும் ப்ராப்ளம் வராதே? ஆ எனக்கு ஓகே தான். அதெல்லாம் ஹாஸ்டல்ல நைட் ஷிஃப்ட்னு சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. சரி, நீங்க இப்ப எங்க போறீங்க? என்ன முக்கியமான விஷயம் எனக்கு தெரியாம? அது வந்து ஏய் இப்போ எதுவும் அவகிட்ட சொல்லாத. சரிடா. அது என்னடா ஜானு, அது ஒரு மாதிரியான விஷயம். அது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட சொல்றேன். பாய். இந்த அபிக்கு என்னதான் ஆச்சு? நேத்துல இருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கான். இன்னைக்காவது நம்ம லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள என்ன முக்கியமான வேலை? அப்படின்னு என்ன விட இம்பார்ட்டன்ட் ஒர்க்? இருக்கட்டும். நீ எங்க வேணா போ, என்ன வேணா பண்ணு. கடைசியில என்கிட்ட தான் வரணும். வர வெப்பேன். அவ்வளவு சீக்கிரம் இந்த ஜானு யாருக்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டா அபி. நீ எனக்கானவன், எனக்கு மட்டுமே சொந்தமானவன். புரிஞ்சுக்கோ ஏன்டா என் அழகிய அசுரா. வாசம் என்னை தவிர இனி வீசக்கூடாது அன்னை தெரசா, அவரை தவிர பிறர் பேசக்கூடாது.